நம்ம குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சிறு பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அப்பேற்பட்ட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருத்தவங்க கடவுள் பக்தியாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு பக்தி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி அல்ல. யோசுவா அவர் தன்னுடைய வாயை திறந்து பிரகடனப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம குடும்பம் நீதியோடு உண்மையோடு தேவ பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைலேருந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஏசப்பா கிட்ட பேசணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தை தான் நீதிமான்களின் குடும்பம் வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். தேவன் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார்.